Hello, good evening everyone. Voice clear இருக்குல? Yes sir. Okay, right. So நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம். So டெக்னிக்கும் வந்து நம்ம வந்து கத்துக்க போறோம். ஓகே? ரைட். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ரொம்ப சாரி. ரைட். ஸோ நம்ம இன்னைக்கு இதுதான் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் த சார்லிஸ் புக்கோட லாஸ்ட் செஷன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டேலேருந்து நம்ம இன்னொரு புக் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி லாஸ்ட் செஷன். ஸோ இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து யூடியூப் எங்களோட சேனல் இருக்குது. மற்ற இதை வந்து நீ இப்போ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஃபர்கிவ்னஸ்க்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் ஃபர்கிவ்னஸ்க்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் உள்ள கனெக்ஷன் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட் பற்றி நம்ம நிறையா நம்ம வந்து பேசிட்டோம். அதாவது நம்மளோட மைண்டில் வந்து நிறையா லெவல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு விதமான மெமரியும் ஒவ்வொரு இடத்துல போய் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம வெளிப்படுத்தக்கூடிய நெகட்டிவ் இமோஷன்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் ஆக்ஷன்ஸால் விளைந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ், தாட்ஸ், அதால் கிரியேட் ஆன எனர்ஜி எல்லாமே வந்து போய் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே தான் வந்து போய் வந்து உட்காரோம். ஸோ அது வந்து நாளடைவில் அதை வந்து நம்ம அகற்றலைன்னா நாளடைவில் வந்து அது வந்து நோய்க்கான ஒரு காரணமாக அமையும் அப்படிங்கிறதா வந்து சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி இந்த புக் வந்து நமக்கு வந்து டீச் பண்ணுது. ஸோ இப்போ வந்து ஃபர்கிவ்னஸ்க்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் ஸோ என்ன கனெக்டிவிட்டி இருக்குது, ஃபர்கிவ்னஸ் மூலமாக நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஸோ ஒண்டர்ஃபுல்லான டெக்னிக் வந்து டோர்கம் சார் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த செஷனோட நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் சாப்டரை வந்து நம்ம இந்த புக்கை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ ஃபர்கிவ்னஸ் டஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். Forgiveness prevents things from going into the subconscious mind and sinking there. ஸோ நம்ம வெளிப்படுத்தக்கூடிய நெகட்டிவ் இமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸால் உருவான எனர்ஜி வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகிறத வந்து ஃபர்கிவ்னஸ் வந்து தடுத்து நிப்பாட்டுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபர்கிவ்னஸ்ங்கிறது வந்து நம்ம அப்படியே உட்காந்து உங்களுக்கு லெக்சர் கொடுக்குறதுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் அது ரியலாக நமக்கு வரும்போது தான் வந்து அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ நான் இங்கே உட்காந்து நம்ம எல்லாரும் ஃபர்கிவ் பண்ணோம், எதிரிகள் எல்லாம் நம்ம மன்னிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அதை நான் வந்து எனக்கு யார் கூட டிஸ்பியூட் இருந்தால் அதை பண்ண முடியுதா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதனால் இந்த செஷனை வந்து நீங்கள் வந்து என்னோட அட்வைஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. ஸோ நானும் உங்கள் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கும் வந்து ஃபர்கிவே பண்ண முடியாத நபர்கள்லாம் இருக்காங்க. ஸோ இந்த டாபிக் படித்தோன்னே ஓகே ரைட், நம்ம அவங்களெல்லாம் ஃபர்கிவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஈஸியான டெக்னிக் கிடச்சிருக்கிறத நான் வந்து எடுத்துகிட்டு உங்கள் கூட சேர்ந்து இதை நான் வந்து ப்ராக்டிஸ் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றி பேசுறதுனால நான் இது வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன், பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்க வேண்டாம். ஓகேயா? So, forgiveness not only prevents a painful event from sinking into the subconscious mind, but it also prevents it from sinking into the subconscious mind of the one with whom you have a problem. So, அப்போ இந்த ப்ராப்ளமால ஏற்பட்ட இந்த எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள மட்டும் போய் உட்காரல, நம்ம யார் கூட வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் வச்சிருக்கோமோ அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளேயும் அது சம்மந்தப்பட்ட எனர்ஜிலாம் வந்து போய் உட்காருது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒருவேளை வந்து நம்ம யார் கூட நமக்கு ப்ராப்ளம் இருக்கோ அவங்கள நம்ம ஃபர்கிவ் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தால் கூட அவங்க சைடில் இருந்து அவங்க அதை ஃபர்கிவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காமல் இருக்கிற காரணம் வந்து ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களோட மனதுக்குள்ளேயும் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போய் வந்து அது வந்து உட்கார்ந்துருக்கிறதோட விளைவு தான் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அப்போ நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து மன்னிக்க முடியாத அளவுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னா ஸோ அங்கே ஏதோ ஒரு ரெண்டு பேருக்குள்ள வந்து ஏதோ ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமோ, பிஸ்னஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளமோ, அல்லது வேறு ஏதோ ஒரு பிரச்சனையினால, ஒரு வெறுப்பின் காரணமாக, ஒரு ஜெலஸ் காரணமாக அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைனால அந்த மாதிரி வந்து நம்ம அவங்கள அந்த உறவுகளை வந்து நம்ம மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்ம வந்து தள்ளப்படுறோம். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி நம்ம வந்து தள்ளப்பட்டதுனால அது சம்மந்தப்பட்ட எனர்ஜிகள் எல்லாமே போய் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள போய் வந்து ஸ்டோர் ஆயிடுது. ஸோ அதை அகற்றி எடுக்கலைன்னா டோர்கம் சார் என்ன சொல்கிறாங்கன்னா நாளடைவில் அதுதான் வந்து நம்மளோட நிறையா நோய்களுக்கான மூல காரணங்கள அது ஒரு காரணமாக வந்து போய் அமைந்து விடும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து என்ன மாதிரியான பதிவுகளெல்லாம் பதிய வைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து அவர் அதில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து போட்டிருக்காரு. ஸோ ஒருத்தவங்க வந்து வீட்டுக்குள்ளே ரோட்டில் வீட்டை விட்டு இறங்கி வீட்டை விட்டு ரோட்டில் இறங்கும் போது அவங்களுக்குள்ள வந்து காலில் வந்து ஏதோ அடிபட்டு ரத்தம் வந்து வருது. ஸோ அந்த ரத்தம் வரும்போது எதிர்த்தாப்புல வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு போய்கிட்டு இருக்காரு. ஸோ பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு கார் வந்து பாஸ் ஆகுது. ஸோ அந்த வலி வருது, ரத்தம் வருது, வலி வருது. அவங்க அந்த டைமில் வந்து எதிர்த்தாப்புல ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போடுறத பார்க்குறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு கார் போகிறத வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்போ டோர்கம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த வலி வேதனையால் ஏற்பட்டது வந்து அவங்களுக்குள்ள வந்து கோபம், எரிச்சல் இது எல்லாத்தையும் வந்து உண்டு பண்ணியிருக்கோம். அப்போ அந்த டைமில் நடக்கிற எனர்ஜி எல்லாமே அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள போய் உட்காரும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க.
ஸோ அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுமா, ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்ட சம்மந்தப்பட்டதும் போய் உட்காருமா, நினைவுகளும் அந்த ஒரு கார் போனதும் போய் வந்து உட்காருமா. ஸோ அப்போ இங்கே டோர்கம் சார் என்ன சொல்கிறாங்க, அப்போ எப்போதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்ட ஒருத்தவங்களை பார்க்குறீங்களோ, அந்த ஒரு பர்டிகுலர் காரை பார்க்குறீங்களோ, அல்லது வேறு ஏதாவது ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்குறீங்களோ, அந்த டைம்லலாம் உங்களுக்கு அந்த கையில் வந்து அந்த வலிக்கும். அந்த டைமில் வந்து உங்கள் கையிலையோ கால்லையோ அடிபட்டு அந்த ரத்தம் வந்தப்போ என்ன மாதிரியான பெயின் உணர்ந்தீங்க, என்ன மாதிரியான எரிச்சல் உணர்வில் இருந்தீங்க, என்ன மாதிரியான கோபம் வெறுப்பில் இருந்தீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு திருப்பி 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 வரும். ஆனால் ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னு உங்களுக்கு வந்து தெரியாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு நபர் மேலேயோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போதோ அது ஏதோ ஒரு இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியாமல் ஒரு கோபம் எரிச்சல், ஸோ அந்த இடத்துல ஒரு எனர்ஜியே சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் தோன்றது காரணம் என்னன்னா, நமக்கு ஏதோ ஒரு அன்ஹாப்பி இன்சிடென்ட் நடக்கும்போது அதை சுற்றி இருக்கிற எல்லாமே நம்மளை பாதிச்சு நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள அந்த மெமரியை போய் உட்காந்துரும். அதை நம்ம திருப்பி அதே மாதிரி இதை நம்ம வந்து பார்க்கும்போது அந்த நினைவுகளை வந்து அது வந்து கொண்டு போயிடும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஒருத்தவங்களை மன்னிக்க முடியாமல் இருக்கும்போது ஒரு ஏற்பட்ட வெறுப்பின் காரணமான அந்த எனர்ஜி எல்லாமே அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள வந்து ஒரு ஐஸ்பெர்க் மாதிரி வந்து வளர்ந்துரும். அந்த ஐஸ்பெர்க் மாதிரி வளர்ந்து நம்மளோட நல்ல நினைவுகள் இருக்கக்கூடிய இடத்துல தலையை தூக்கி லேசாக காமிச்சிட்டு அது வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுமா, எப்போதெல்லாம் வந்து அது சம்மந்தப்பட்ட நினைவுட்டல்கள் வருதோ அந்த டைம்லலாம் அது வந்து நம்மளோட கான்சியஸ் மைண்டுக்குள்ள வந்து நமக்குள்ள நிறைய டிஸ்டர்பன்சஸ் வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து இப்போ மன்னிப்பு கேட்குறதுனா வந்து நம்ம யார் கூட பிரச்சனை இருக்கோ அவங்ககிட்ட நேரடியாக போய் மன்னிப்பு கேட்கறது வந்து ப்ராக்டிக்கலாக அது வந்து பாசிபிள் வந்து கிடையாது. ஸோ அதுக்கு வந்து அந்த பர்சனும் வந்து அதுக்கு வந்து தயாராக இருக்கணும். ஸோ அங்கே வந்து சில டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து நம்ம வந்து மன்னிக்கிறதுங்கிறது வந்து நான் திருப்பி சொன்ன மாதிரி இந்த சேரில் உட்காந்து மைக் போட்டுட்டு அழகாக அப்படியே உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறது வந்து ஈஸி. ஸோ ரியல் கேஸில் என்னால் எனக்கு ஒருத்தவங்க கூட இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து மன்னிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் வந்தது. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் ஒரு நபரை வந்து நம்ம வந்து எப்படி மன்னிக்கிறது, அவங்கள நம்ம நேரில் போய் பார்க்க முடியாது, பேச முடியாது. ஸோ ப்ளஸ் நம்ம அவங்களுக்கு மன்னிக்கணுங்கிற எண்ணமே வந்து நமக்கு வந்து இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த சம்பவத்தில் நடந்த காயங்கள் இருக்குது அப்படின்னா அந்த சூழ்நிலையில் நம்ம வந்து மன்னிப்பு எப்படி வந்து பண்ணுறது. ஏன்னா அந்த மாதிரி நம்ம மன்னிக்கலைன்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ஸ்டோர் ஆகி நமக்குள்ள பலவேறு இடர்பாடுகளை வந்து உண்டு பண்ணோம். நம்ம லைஃப்பில் வந்து நம்ம சக்ஸஸ் ஆக முடியாது, ஹெல்த் நமக்கு இருக்காது, ஹாப்பினஸ் இருக்காது, ஜாய் அண்ட் பிளிஸ் இருக்காது, நம்மளால மெடிடேஷன் பண்ண முடியாது. நமக்கு அது ஏன் காரணம்னே நமக்கு வந்து அது கண்டே வந்து பிடிக்க முடியாது. ஏன்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள போன பதிவுகள் எல்லாமே நம்மளோட மனநிலையை வந்து மந்தமாக்கிரும், நம்மளை வந்து அன்கான்சியஸ்க்கு வந்து கொண்டு போயிடும். ஸோ எதனால இது நடந்ததுங்கிறே தெரியாமே நம்ம அந்த குப்பையை வந்து நம்ம சேர்த்துட்டே வருவோங்கிறது சொல்றாங்க. அந்த காரணத்துக்காக நம்ம வந்து அதை மன்னித்தே ஆக வேண்டும். ஸோ நேரடியாக போய் நம்மளால மன்னிப்பு கேட்க முடியாத பட்சத்தில் ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம வந்து விஷுவலைசேஷனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிறது தான் ஸோ டோர்கம் வந்து இங்கே வந்து அதை வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க, கிரியேட்டிவ் இமேஜினேஷன் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பர்சன் மேலே வந்து நமக்கு வந்து பயங்கரமாக வந்து கோபம் இருக்குது, அவங்கள வந்து நம்மளால வந்து மன்னிக்கவே வந்து நம்ம முடியலை. ஸோ ஆனால் நம்ம அதை மன்னித்தே வந்து ஆக வேண்டும். ஸோ மன்னித்தே ஆக வேண்டும்ங்கிறது யாருக்கு தெரியும், ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கு தான் அது வந்து தெரியும். நம்ம எதிரிகளை வந்து நம்ம மன்னிக்கணுங்கிறதுலாம் ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்து அது வந்து தெரியாது. ஸோ நார்மல் பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க, நான் எதுக்கு அவங்கள மன்னிக்கணும், நான் செஞ்சது கரெக்டு நியாயம், அதனால நான் அவங்கள மன்னிக்க தேவையில்லை அப்படிமா. பட் ஆன்மீக பயிற்சி பண்ணுறவங்க வந்து மன்னிப்போட அருமையெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம அவங்கள மன்னித்தே வந்து ஆக வேண்டும். ஸோ அப்போ அந்த டைமில் நம்ம இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி சொல்கிறாங்க, இப்போ ஒரு பர்சன் கூட வந்து நமக்கு ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி ஆயிடுச்சு, ஏதோ ஒரு சண்டை வந்துடுது, நம்ம மேலே தப்போ அவங்க மேலே தப்போ ஏதோ ஒன்று, அவங்க மேலே வந்து நமக்கு பயங்கரமான வெறுப்பு, அவங்கள நினைச்சாலே நமக்கு வந்து கோபம் வருது. ஏன் நினைச்சாலே கோபம் வருது, அவங்கள நினைச்ச உடனே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள இருக்கிறது எல்லாம் வந்து வெளியில் வந்துடும். ஸோ வெளியில் வந்து அது சம்மந்தப்பட்ட எனர்ஜி அட்ராக்ட் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக நம்மளை கோபம் எரிச்சல் எல்லாத்துக்குள்ளேயும் அது வந்து ஆளாக்கும். நம்ம அந்த இதுலேருந்து வெளியே வர்றதுக்கே 2-3 hours ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க, நமக்கு யார் மேலே வந்து வெறுப்போ கோபமோ இருக்கோ, யாரை நம்ம மன்னிக்கணுமோ அவங்கள வந்து விஷுவலைஸ் வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த நபரை பற்றி நம்ம மனசுக்குள்ள என்ன நினச்சி வச்சுருப்போம், அந்த ஆள் ஒரு அசிங்க பிடிச்ச ஆள், அவருக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு இதே வந்து கிடையாது, அவர் உலகத்திலே வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத ஆள், அந்த ஆள் வந்து ஒரு கிரிமினல் ஃப்ராடு, நம்ம பொதுவாக நம்ம இப்படி தான் வந்து அந்த மாதிரி வந்து நினச்சிருப்போம். ஒரு வேளை அந்த ஆள் நல்ல ஆளாகவே இருந்தால் கூட அவங்களுக்கு நம்ம நிறையா லேபிள் கொடுத்து அவர் வந்து கிரிமினல் ஃப்ராடு மோசமான ஆள், இந்த அன்னைக்கு ஒரு நாள் அவர் இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சார், ஸோ இவர்கிட்ட நம்ம மன்னிச்சோன்னா இந்த மாதிரி தான் அவர் வந்து செய்வார்னு சொல்லி அந்த பர்சனை பற்றி ரொம்ப அக்லியான தாட்டை வந்து நம்ம வந்து போட்டு வச்சுருப்போம். அவங்கள ஒரு கிரிமினல், அவங்க வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவங்க, அவங்க கூட எல்லாம் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாது, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து நினச்சிருப்போம். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம நினச்சவங்களை வந்து இந்த டீச்சர் என்ன செய்ய சொல்கிறான்னா விஷுவலைசேஷன் வந்து பண்ண சொல்கிறார்.
ஸோ அந்த நபர் வந்து ரொம்ப அழகான நபர், அவர் வந்து ரொம்ப மதிப்புக்குரிய நபர். ஸோ அவர் நிறையா பேருக்கு வந்து உதவி வந்து செஞ்சுருக்காரு, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், பியூட்டிஃபுல்லான ஹார்ட் உள்ள பர்சன். ஸோ அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த மனிதர், அவரோட குடும்பத்துக்கு வந்து ஒரு நல்ல தந்தை, ஸோ நல்ல ஒரு பிஸ்னஸ்மேன், நல்ல பிஸ்னஸ்மேன், ஒரு வேலை எடுக்கானா நல்ல டேலண்டாக வேலை பார்த்து தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுறாருன்னு. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அவரை பற்றி பாசிட்டிவாக கண்டினியூஸாக வந்து விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருக்க சொல்கிறாங்க. பட் சம்டைம்ஸ் வந்து நமக்கு அதை விஷுவலைஸ் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும்னு இந்த டீச்சர் வந்து போட்டிருக்காரு. எதனால? அந்த ஏற்பட்ட பாதிப்பு அவ்வளோ இருக்கிறதுனால அவங்கள பற்றி நல்லாவும் நினைக்கவும் அதை உங்களை அந்த சப்கான்ஷியஸ் விடாதுங்கிறதையும் சொல்கிறாங்க. பட் ஆனால் வில் பவரை நம்ம யூஸ் பண்ணி அவங்கள அதை பற்றி நல்லவங்க அந்த மாதிரி நினைக்கும் போது ஸோ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து என்ன பண்ணுமா, அது வந்து ஏமாந்து போயிருமா. ஸோ அதோட வேலை என்னன்னா, எப்பெல்லாம் கெட்டது நடக்குதோ அதெல்லாத்தையும் பிடிச்சி நம்ம மைண்டுக்குள்ள அந்த பேக்குக்குள்ள போடுறதா அந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட வேலை. ஸோ அது என்ன பண்ணுமா, கன்ஃபியூஸ் வந்து ஆகுமா. என்னடா நம்ம இந்த ஆளை பற்றி வந்து நம்ம வந்து ரொம்ப மோசமான பதிவுகளை வந்து வச்சிருக்கோம், ஆனால் அவரை பற்றின நல்ல விஷயம் வந்து அப்படி நம்ம இதுக்குள்ள வந்து ஸ்டோர் ஆகுது. சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நல்ல விஷயங்கள் வந்து ஸ்டோரே வந்து பண்ணாது. நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்மளோட 12 சக்கரால நம்மளோட சாலிஸ்க்கு வந்து போயிடும். ஸோ அப்போ சம்மந்தமே இல்லாமல் வந்து நம்ம ஒரு பற்றி மோசமான பதிவு வச்சுருக்கோம், ஆனால் நல்ல விஷயம் வந்து அவரை பற்றி அந்த எனர்ஜி வருது அப்படிங்கிறதோடனே அந்த எனர்ஜி அந்த பாசிட்டிவிட்டி தாங்க முடியாமல் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து என்ன பண்ணுமா, அந்த நபரை பற்றின பதிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றுமா. கம்ப்ளீட்டாக வந்து அது வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை விட்டு வெளியில் தள்ளுமா. ஸோ இதை நீங்கள் அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படியே தள்ளுமா. ஸோ தள்ளோடனே என்ன ஆகுது, இப்போ வந்து நம்ம வந்து அந்த பர்சனை வந்து நம்ம ஃபர்கிவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ நம்மளோட லாஜிக் மைண்ட் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோன்னே அந்த கண்டாமினேட்டட் எனர்ஜி எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகி போயிருமா, டிஸ்பர்ஸ் ஆகி வந்து போயிருமா. ஸோ அப்போ ஒருத்தவங்களை பற்றின நம்ம அசிங்கமான அவங்கள பற்றின ஒரு அபிப்பிராயம், ஒருவேளை அந்த நபர் கெட்ட நபராகவே கூட இருக்கட்டுமே, அவர் கிரிமினலாகவே இருந்தால் கூட அவங்கள நல்லவங்க மாதிரி நம்ம நினைக்கும் போது அவங்க சம்மந்தப்பட்ட எல்லாமே இருந்து புஷ் ஆகி வெளியே போய் கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகிரும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம எகெயின் அண்ட் எகெயின் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்கள பற்றின பதிவுகள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகி போயிடும். ஸோ நம்ம மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து அந்த நபர் சம்மந்தப்பட்ட எது வந்தாலும் நமக்குள்ளே வந்து எந்த விதமான ஒரு அஃபெக்டும் நம்ம ஆக மாட்டோம் அப்படிங்கிறது வந்து டோர்கம் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணி ஈவன் தோ இந்த டாபிக் வந்து ஃபர்கிவ்னஸ் பற்றின டாப்பிக்காக இருந்தால் கூட ஃபியரை எப்படி நம்ம இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி வெளியேற்றலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து டோர்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் இதில் அவர் சொன்ன அதே உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து யாரோ திருடே வந்துடுவான் அல்லது ஏதாவது ஒரு அனிமல் வந்துடும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது வந்துட்டா என்ன பண்ணுறது, ஒரு பூச்சி ஏதாவது மழை பெய்யுது ஏதாவது பூச்சி கீச்சி வந்துட்டா என்ன பண்ணுறது, அல்லது ஏதாவது ஒரு திருடே வந்து கதவை உடச்சிட்டு வந்துட்டானா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயம் வந்து நமக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னா, டோர்கம் சராதனை வந்து என்ன மாதிரியான கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த வீட்டோட கதவை உடைச்சிட்டு வந்து திருடே வந்துடும் அல்லது ஏதாவது ஒரு அனிமல் வந்துடும் ஏதாவது புழு பூச்சி வந்துடும் நீங்கள் பயப்படுறீங்களோ, அந்த வீட்டு வாசல்லையும் அல்லது உங்கள் வீட்டோட பின் வாசல்லையும் ஒரு ஏஞ்சல் வந்து நின்று உங்கள் வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்து கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் வந்து பண்ண சொல்கிறாங்க. ஒரு ஏஞ்சல் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. நீங்கள் வந்து அது கதவு திறந்து வீட்டுக்குள்ளே விட்றீங்க அல்லது பின்வாசல் கதவை திறந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே விட்றீங்கிறத நீங்கள் கண்டினியூஸாக விஷுவலைசேஷன் பண்ணும்போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து என்ன பண்ணும், நீங்கள் ஏற்கனவே பயந்துருந்தது எல்லாத்தையும் அது வந்து இழுத்து வச்சுருக்கோம். என்னடா இது வந்து சம்மந்தமே இல்லாமல் அவங்க வீட்டு வாசலில் வந்து இந்த மாதிரி பயத்தை உருவாக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம இங்கேருந்து வச்சுருக்கோம், ஆனால் இது ஒரு வேறு விதமான எனர்ஜி இருக்கே, அப்போ இது நமக்கு சம்மந்தம் இல்லாத எனர்ஜி சொல்லிட்டு இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து இது எல்லாத்தையும் வந்து அப்படியே புஷ் பண்ணி வெளியேற்றுமா. அது வெளியேற்றின மாத்திரத்தில் நீங்கள் பயத்துக்கு எதிராக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பயிற்சினால ஏற்பட்ட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதை கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்இன்டிகிரேட் வந்து பண்ணிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த சம்மந்தப்பட்ட பயம் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அப்போ இது இந்த வீடியோ எக்ஸாம்பிளுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரியான ஒரு பயம் இருந்தாலும் கூட அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா அதுக்கு ரைட் ஆப்போசிட்டான ஒரு நல்ல விஷயத்தை கண்டினியூஸாக வந்து நீங்கள் கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அதை வந்து புஷ் பண்ணி வெளியேற்ற உங்கள் லாஜிக் மைண்ட் யூஸ் ஆகிறனால அது கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்ட்ராய் ஆகி போயிடும் அப்படிங்கிறது வந்து டோர்கம் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், ஒரு பேட் ரிலேஷன்ஷிப்பை நம்ம இந்த டெக்னிக்கை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு டோர்கம் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஒய்ஃபுக்கோ ஹஸ்பண்டுக்கோ வந்து தன்னோட வாழ்க்கை துணை மேலே வந்து ஒரு கோபம் இருக்குது, ஒரு வெறுப்பு இருக்குது. இந்த நபர்கிட்ட வந்து நம்ம என்ன பேசினாலும் இவங்க வந்து அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கோபம்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னா என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இதை விஷுவலைஸ் பண்ணணும். அந்த நம்மளோட பார்ட்னர் வந்து நம்ம மேலே நிறைய அன்பாக இருக்காங்க, அவங்க நம்மக்கிட்ட வந்து ஆசையாக உட்காந்து பேசுகிறாங்க,
நம்மளோட ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து நம்ம விஷுவலைசேஷன் பண்ணும்போது ஸோ நம்ம வாழ்க்கை துணை மேலே நம்ம போட்டு வச்சிருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் சம்மந்தப்பட்ட எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து புஷ் ஆகி நம்ம இப்போ அவங்கள வந்து நம்ம அந்த வாழ்க்கை துணையை மன்னிக்க துவங்குகிறோம், அவங்கள நம்ம வந்து பிளஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த லைஃப் வந்து நல்லா இருக்கணுங்கிற ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நம்ம பண்ணுற இந்த லாஜிக் எனர்ஜிஸ் எல்லாமே அதை கம்ப்ளீட்டாக வந்து அகற்றிடும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் கண்டினியூஸாக வந்து பண்ணும்போது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து